இவ்வளோ ஷாக்காகவும் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அது அக்கா வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தோன்னா என்ன ஃபங்க்ஷன்னா, அத்திபலியில் பட்டாளம்மா சாமின்னு ஒரு சூப்பரான கோயில் இருக்குது. அங்கே வந்து அன்னம்மா சாமின்னு ஒரு சாமி கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஃபுல் ஷாக்கு. என்ன சொல்கிறது, இவ்வளோ கிராண்டாக நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஃபுல்லும் நீங்கள் என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் ஃபுல்லும் பழம் காய்கறி வச்சு ஃபுல்லும் அலங்காரம். அந்த சாமி பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்குது. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நிஜமாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் தெரியல. ரொம்ப என்ன சொல்கிறது, அங்கேருந்து போவே மனசே இல்லை. சுற்றியும் என்னென்னலாம் டிசைனாக இருக்குது, இவ்வளோ டிசைனாக பண்ண முடியுமான்ற அளவுக்கு அவ்வளோ டிசைன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன ரொம்ப போனது போகிற ஐடியாவே இல்லை. சரி நாங்கள் சடன் பிளானில் போயிருந்தோம். ரொம்ப பிடிச்சிச்சு. அங்கேயே இருந்துடலாமான்னு சொல்லிட்டு மேலே பந்தல்லேருந்து கீழே தோரணம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் கூட ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லலை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, கரும்புலேருந்து மிளகாலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை, இருக்கலாமோ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் ஃபுல்லு டெக்கரேஷன் வந்து வேறு லெவல். அதுலேயும் கண்டினியூஸாக அன்னதானம் போட்டுகிட்டே இருந்தாங்க. யார் என்ன எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அப்படி. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மழை வேறு வந்துடுச்சு, அதனால வந்து க்ரௌடு இல்லை கொஞ்சம் கஜகஜான ஆகிடுச்சு. ஆனால் உள்ள கோயில் வந்து சொல்லவே தேவையில்லைங்க. ஃபேன் ஏசிலேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறது. ரொம்ப கண்ணே பட்டுருச்சு. நானே அவ்வளோ கண் வச்சுட்டேன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு.